நாள் அந்த ஜோதி கலசத்தை வைக்கவும். ஜோதி கலசத்தில் 5 அகல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு அகலை அம்மனை நோக்கி வைங்க, மற்றதெல்லாம் சுத்தி இருக்கு. இந்த அம்மனை நோக்கி உள்ள அகல்ல சிறிது பசுஞ்சாணம் வைத்து, ஒரு வேப்பிலை வைத்து, ஒரு துண்டு கற்பூரம் வைக்க வேண்டும். நடுவுல அம்மனை இறக்கி வச்ச இடத்துல அங்க உள்ள நவதானியம் போட்டிருக்காங்க. அது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நவதானிய நிரப்பி அது மேலும் ஒரு சிறு துண்டு கற்பூரத்தை வைக்கவும். மற்ற 4 அகலிலும் 4 வித நவதானியத்தை, 9 நவதானியம் உங்களுக்கே தெரியும். அந்த 9 வகையில நீங்க விரும்புகின்ற 4 வகை நவதானியத்தை ஒரு அகலுக்கு 3 ஆக 4 அகலிலும் 12 தானியங்கள் எடுக்கின்றோம். ஒரு வகைக்கு 3 எடுக்கிறீங்க. ஒரு அகல்ல 3 நெல், 3 கோதுமை, 3 மொச்சை, 3 சொண்டக்கடலை, எந்த விதம் நீங்கள் விரும்புகின்ற நவதானியத்தை அந்த 4லையும் போடுறீங்க. அப்போ 1ல் 3 இருந்தா 4 அகலையும் சேர்த்து மொத்தம் 12 ஆகுதா? 12 ராசிகளை குறிக்கின்றது. ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க எப்படி 12 ராசியில ஒரு ராசியில இருப்போம். 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மை தருவதற்காக இந்த நவதானியத்தை 12ஆக அம்மா கூட சொல்லியிருக்காங்க. இப்போ மேலையும் கற்பூரம் இருக்கு, கீழையும் கற்பூரம் இருக்கு. இந்த ஜோதி கலசத்தை அந்த கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு கையில தூக்கி இடமாக ஒரு முறையும் பலமாக ஒரு முறையும் அதனை அம்மனுக்கு ஆரத்தி காட்ட வேண்டும். இந்த ஆரத்தி நிறைவு செய்த பின்னர் அன்னையுடைய இடது கையில் உள்ள சூலத்தகட்டினை எடுத்து உங்களது வீட்டின் முன் நுழைவாயிலில் உள்ள நிலை மரக்கட்ட பகுதியில் தானே நிலை இருக்கும். கிரில்லு அதெல்லாம் விட்டுருங்க. மரத்தால் ஆன நிலையில் உள்ள முன்பகுதியில் அந்த நிலையில மேல் பகுதியில் சூலத்தை பதிங்க. ஏன்னா சூலம் அம்மனின் ஆயுதம். அந்த அம்மனோட ஆயுதம் மேலே இருக்குமானால் எந்த கெட்ட சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க அம்மாவின் ஆயுதம் அங்கே நம்மை காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வளவு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய இந்த விக்கிரகத்தை நீங்க மட்டுமல்ல, உங்களது உறவினர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் வாங்கி சென்று கொடுங்கள். அவங்க அந்த பூஜையை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்போ நீங்கள்லாம் ஜோதியில் காட்டிட்டீங்க, அவங்களுக்கு நீங்கள் காட்ட முடியாட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் வாங்கினா கூட அதை எடுத்து சென்று அவர்கள் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நிலவில் காட்டிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். ஜோதியில் காட்டின மாதிரி ஊரில் எல்லா இடத்துலையும் நிலா தெரியும். அந்த நிலாவில் காட்டிட்டு பூஜையை ஆரம்பிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். மஞ்சள் அந்த நூலை பத்திரமா எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொன்னேன். மஞ்சள் கயிறை வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் 9 நாளைக்கு அவங்களுடைய வலது கையில் கட்டிக்கோங்க. அந்த 9 நாளும் பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு பூஜை பண்ணுங்க. அந்த பூஜை பண்ணி 9 நாள் பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை முடிஞ்ச பின்னர் இந்த மஞ்சள் நீரை எடுத்து உங்களுக்கு சொந்தமான உங்களுடைய வீடு, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய ஃபேக்ட்ரி, உங்களுடைய ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் தெளித்து திருஷ்டி கழிச்சிருங்க. அப்போது அந்த 9ஆவது நாள் கையில் கட்டிய மஞ்சள் நூலையும் கலைந்து எறிந்து விட வேண்டும். நீங்கள் மஞ்சள் கிழங்க மகளிர் முகத்தில் நம்ம தேய்த்து பூசிக்கொள்ள வேண்டும்.